நான் ராஜேஷ். இது என்னோட கதை. நான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேன். என் மனைவி வீட்டிலேயே இருக்கிறாள். எனக்கு 3 வயதில் ஒரே ஒரு பையன் இருக்கிறான். நான் வாங்கும் சம்பளம் வாடகை மற்றும் குடும்பம் செலவுக்கே சரியாக இருந்தது. என் கம்பெனியில் என்னுடைய வேலை செய்யும் நண்பனிடம் அறிவுரை கேட்டேன். வாடகை வீட்டில இருந்தா காசு மிச்சம் பண்ண முடியாது. பேசாம ஏதாவது லீஸ் வீட்டுக்கு போயிடுங்க, ஒரே தடவைதான் பெரிய தொகை கொடுக்கணும். அதுவும் நீங்க காலி பண்ணும்போது திரும்ப வாங்கிக்கலாம் என்றான். எனக்கு இத்தனை நாளாக இது தெரியாமல் போனது. அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயத்தை மனைவியிடம் சொன்னேன். அவளும் இதற்கு ஒப்புக்கொண்டு வீடு தேடி அலைந்து ஒரு வழியாக பக்கத்திலேயே எங்களுக்கு பிடித்த லீஸ் வீட்டை பேசி முடித்தோம். ஆனால் லீஸ் தொகை 5 லட்சம் கேட்டார் அந்த வீட்டுக்கு ஓனர். வீட்டுக்கு வந்து யோசித்தோம். வாடகை கொடுத்து என் வயிறு எரியுது. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை அந்த கிழவன் ஹவுஸ் ஓனர் வாங்கிட்டு போய் சொகுசா இருக்கான். என் மனைவி தன் நகைகளை எடுத்து வந்து கொடுத்தாள். முதல்ல இந்த நகைகளை அடகு வச்சு 5 லட்சம் காசோட வாங்க, உங்க சம்பள பணத்துல மாசாமாசம் காசு கட்டி நகையை சீக்கிரம் மீட்டுக்கலாம் என்று சொல்ல, நானும் நகைகளை வாங்கிக் கொண்டு பக்கத்தில் இருக்கும் சேட்டு கடைக்கு சென்றேன். கடையில் சில்வர் கேட் போட்டிருக்க, உள்ளே தங்க நிறத்தில் பிரேம் போட்ட கண்ணாடியை போட்டுக்கொண்டு சிறிய பெஞ்சிக்கு பின்னால் அமர்ந்திருந்தார் அந்த சேட். எவ்வளவு சிகப்பா இருக்காண்டா இவன்! படிச்சு என்ன பிரயோஜனம்? இவனைப் போல நாமளும் சேட் குடும்பத்தில் பிறந்திருந்தா சின்னதா கடையை வச்சுக்கிட்டு வெயில் அலையாம சொகுசா சம்பாதிக்கலாம், என்ன பண்றது என்று புழுங்கினேன். இல்ல, வைத்தெரிச்சல் பட்டேன். கதைக்கு வருவோம். என்னை உட்கார சொன்னான் சேட். நகையை அவரிடம் கொடுத்தேன். தராசில் வைத்தவர் வாயில் போட்டிருந்த பீடாவை மென்று கொண்டே எவ்வளவு வேணும் என்று கேட்க, 5 லட்சம் என்று நெளிந்தேன். அடகு நோட்டில் விவரங்களை எழுதி என்னிடம் கையெழுத்து வாங்கினார். கையெழுத்து போட்டுவிட்டு பணத்தை வாங்கிக் கொண்டு எழுந்தேன். அப்போது உள்ளே வந்த சேட்டின் மனைவி மீது தெரியாமல் மோதிவிட்டேன். சாரி பையா என்று திரும்பவும் வீட்ல கரண்ட் போயிடுச்சு. எனக்கு ஒரே பயமா இருக்குங்க. ஒரே ஒரு எமர்ஜென்சி லைட்ட வச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன். கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா என்று ஒரே மூச்சில் பேசி முடித்தாள். நான் என் மனைவியின் முகத்தை பார்த்தேன். அவள் கனிவான முகத்துடன் என்னிடம் சொன்னாள், ஏங்க, என்ன மசமசன்னு நிக்கிறீங்க? பாவம் அந்த பொண்ணும் இந்த ராத்திரியில உங்ககிட்ட உதவி கேட்கிறா. போய் எவ்வளவு நேரம்னாலும் பரவாயில்ல, இருந்து முடிச்சு கொடுத்துட்டே வாங்க என்று அனுப்பினாள். அவளுக்கு சேட்டு வீட்டுல எல்லோரும் இருக்காங்கன்னு நினைப்பு. நானும் சொல்லாமலே என்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு பறந்தேன். டேய், போனதும் சீக்கிரம் வேலையை முடிச்சிடாத. அப்படி இப்படின்னு வேலையை இழுத்துவிட்டு நேரத்தை ஓட்டு. எப்படியாவது இன்னைக்கு அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். முடிஞ்சா அங்கேயே வேலை பார்க்கணும். இல்லைன்னா நாளைக்கே கரண்ட் கட் ஆகும்படி ஏதாவது செஞ்சிட்டு வந்துடணும் என்று எண்ணிக்கொண்டே அவள் வீட்டை அடைந்தேன். மணி 10 இருக்கும். கதவை தட்டவே தேவையில்லை. அவள் எனக்காக வெளியில்தான் நின்றாள். நான் வருவேன் என்று காத்திருந்தது போல் இருந்தது. அருகில் சென்று பார்த்தேன். அவள் குளித்திருந்தாள் என்பது சோப்பு வாசனையிலேயே புரிந்தது. முன்பு போட்டிருந்த சேலையும் மாற்றி தற்போது வெல்வெட் நைட்டி போட்டிருந்தாள். அவள் பார்வையும் இப்போது வேறு மாதிரியாகவே இருந்தது. திரும்பவும் கரண்ட் வேலையே ஆரம்பித்தேன். அப்போதும் அதே ஒயர் கட்டாகி இருந்தது. அது எரிந்து கட் ஆகவில்லை. யாரோ கட் பண்ணியது போல் இருந்தது. ஒருவேளை இவள்தான் செஞ்சிருப்பாளோ என்று ஒரு பக்கம் தோன்றினாலும் இருக்காது. அவளுக்கு கரண்ட் பக்கம் வந்தாலே பயமாயிருக்கும். அவ செஞ்சிருக்க மாட்டாள் என்று இன்னொரு பக்கம் தோன்றியது. வேலையை பார்த்து கொண்டே அவளை பார்த்தேன். அவள் எங்கு பார்க்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டேன். அவளுக்கும் என் மேல் எண்ணம் இருப்பதை அந்த பார்வையில் கண்டேன். லச்சு, இங்க பாருங்க
வேலை முடிஞ்சது. நான் போகட்டுமா என்றேன். எனக்கு பயமா இருக்குங்க. பேசாம உங்க வீட்டுக்கு என்ன கூட்டி போறீங்களா? திரும்பவும் கரண்ட் கட் ஆனா இன்னொரு வாட்டி நீங்க வரணும். காலையில வேலைக்கு போக வேண்டியவர். உங்களை அடிக்கடி தொந்தரவு செய்ய முடியாது இல்லையா? எனக்கும் பேச்சு துணைக்கு ஆள் இல்ல. அவரும் கேரளா.